இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ திமுக அப்படின்ற அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிருச்சு. இப்போ அதை செலிப்ரேட் பண்ணும் விதமா அறிவு திருவிழான்ற ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அந்த நிகழ்வுல முக்கியமான நிறைய பர்சனாலிட்டிஸ்லாம் பேசுறாங்க. எனக்கு என்னமோ அந்த நிகழ்வை பார்க்கும்போது அதுல பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒண்ணு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நெக்ஸ்ட் லீடர் அவர் தான் அப்படின்றத ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கு. அங்க ஒரு பவர் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க பேசினவங்க எல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுல அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அங்க பேசுறாங்க. அப்புறம் இப்ப டிஎம்கேவோட கேரக்டரும் கொஞ்சம் லைட்டா மாறின மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரியும் இருக்கு பொலிட்டிக்கலா. எப்படி ஓவராலா எப்படி டிஃப்ரெண்டான நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி உங்களோட ரீடிங்க சொல்லுங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அங்க பேசினவங்க எல்லாமே இப்ப திமுக இப்ப இருக்கு இல்லையா, திமுகவோட செயல்பாடுகளை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பேசுறாங்க. ஒண்ணு, ஃப்ரெஷ்ஷா நாட்கள் நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. அவங்க எல்லாமே திமுகவோட செயல்பாடுகளை ஜஸ்டிஃபை பண்ற விஷயங்கள் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா மதிமாறன் இருப்பாரு, மனுஷபுத்திரன் இருப்பாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, டிஃப்ரெண்டான ஆட்கள். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவோட இன்றைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்றாங்க. எனக்கு கம்யூனிஸ்டுகள்கிட்ட நான் அதை பார்த்திருக்கேன். கம்யூனிஸ்ட் தியரி அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப கம்யூனிஸ்டுகள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும்னு வெஸ்ட் பெங்கால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க கம்யூனிஸ்ட் தியரியை யூஸ் பண்ணுவாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு கம்யூனிஸ்ட் தியரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இங்கேயும் அதெல்லாம் நடக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ இது ஒரு அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்க்கும்போதே திமுகவோட கேரக்டரும் மாறின மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு டைரக்ஷன்ல திமுக போகுது, அதை 100% எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை 100% சப்போர்ட் பண்றாங்க. உண்மைதான். அது மெசேஜ் வந்து தெளிவாக இருக்குது. உதயநிதி தான் நெக்ஸ்ட் இன் கமாண்டுன்றதுல வந்து காம்படேட்டிவ் சைக்கோஃபன்ஸின்வாங்க. போட்டி போட்டுக்கிட்டு அமைச்சர்கள் வந்து முகஸ்துதியை காட்டினார்கள். அவர் தான் ஆப்வியஸ்லி செகண்ட், அவர் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் உதயநிதி தான். அடுத்து இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பவர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப தெளிவாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. கலைஞர் இருக்கும்போது அது கொஞ்சம் மறைமுகமாக இருந்தது. கலைஞர் ஈவன் இன் டெத் பெட்டில் இருக்கும்போது செயல் தலைவராக தான் ஸ்டாலின் இருந்தார். தலைவர் பதவின்றது கலைஞர்கிட்ட தான் கடைசி வரைக்குமே இருந்தது. அதன் பிறகு வந்து இப்போ ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு 18லேருந்து 3 எலெக்ஷன் சக்ஸஸிவாக அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட், அதில் சந்தேகமே கிடையாது. கலைஞர் கூட 2 எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சதில் 3 எலெக்ஷன்லாம் அவர் ஜெயிச்சதே இல்லை கண்டினியூஸாக. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களச்சூழலும் ஒரு காரணமாக இருந்தாலும் 3 எலெக்ஷன் சக்ஸஸிவாக ஜெயிக்கிறதுன்றதுக்கு வந்து லீடர்ஷிப் அண்ட் பொல்யூஷனை லீட் பண்ணுறது, இன்க்ளூசிவாக லீட் பண்ணுறதும் ஒரு காரணம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் ஸ்டாலின். அதை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். பட் நெகட்டிவ் சைடு வந்து பிரேசன் ஃபேமிலி பாலிடிக்ஸ். இப்போ த வே இன் விச் உதயநிதி வாஸ் ப்ரமோட்டட் இருக்கு இல்லையா. இப்போ ஸ்டாலின் வந்தது கிராஜுவலாக வந்தார், உதயநிதி வந்து அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் பார்ட்டி அதை ஏற்றுக்குச்சு. இப்போ அந்த பவள விழாவில் பார்த்தீங்கன்னா வந்து 75 ஆண்டு முடிஞ்சு 76வது ஆண்டு முடிய போகுது. 76 பவள விழா கொண்டாட்டங்கள் முடிஞ்சு அவங்க 77th இயருக்குள்ளே காலை வச்சுட்டாங்க. 76 முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு செப்டம்பரோட 75 முடிஞ்சு 76 ஆரம்பிச்சு 76 இந்த செப்டம்பர் 7th முடிஞ்சு நவ் தே ஆர் என்டரிங், தே ஹவ் என்டர்டு 77. அதில் மெசேஜ் ஆஃப் த அந்த பவள விழா கொண்டாட்டங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து லெட் தர் பி நோ ஆம்பிகுட்டி, 0% ஆம்பிகுட்டி தான் யார் நெக்ஸ்ட் இன் கமாண்டுன்றது. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர், முதலமைச்சர்ன்றது. அத்தனை அமைச்சர்களும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு, சீனியர் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தேவ் என்டார்ஸ்ட் இட். இது வந்து சைக்கோஃபன்சி அட் இட்ஸ் ஸ்பீக்குன்னு தான் நம்ம சொல்லணும். பட் எனவே இப்போ லீடர்ஷிப் அதை விரும்புது. ஸ்டாலின் இருக்கும் பொழுதே அவங்க வந்து உதயநிதியை பாராட்டி பேசுறதுன்றது வந்து இட்ஸ் அ, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் அ பக்கா கொரியோகிராஃப்டு ஈவெண்ட். அது வந்து கடந்த காலங்களையும் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலினுக்கு ஓரளவு நடந்தது. அவருக்கு வந்து முன்னால் இளைஞர் அணி தலைவர் பதவி கொடுக்கணும்னு 45 வருஷத்துக்கு முன்னால் திருச்சி மாநாட்டிலலாம் சுப்பு டிஎம்கேல ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர். அப்புறம் ஏடிஎம்கே காங்கிரஸ் மாறி மாறி போனார், இறந்துட்டார். ஒன் ஆஃப் த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இன் அசம்பிளி அவர்லாம் வந்து இளைஞரணி தலைவராக ஸ்டாலின் அவர்களை நியமிக்க வேணும்னு 1980 கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 1 மணி நேரம் பேசினார். அது வந்து வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் கருணாநிதி தான் பேச முடியும், அதர்வைஸ் பேச முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து காம்படேட்டிவ் ஷவரிங் ஆஃப் என்கோமியம்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு புகழ் மாலைகளை
உதயநிதி மேலே போட்டதும் காம்படிட்டிவ் சைக்கோஃபன்சின்னு சொல்லலாம். முகஸ்துதி வந்து வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஸ்டாலின் தான் நடந்திருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த மெசேஜ் வந்து தெளிவாக இருக்குது. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு வந்து உதயநிதின்றதை வந்து அதை வந்து அழுத்தமாக அந்த ஃபாரமில் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது ஒன்று ஃபஸ்ட்டு மெசேஜ் டேக்அவே ஆஃப் தி பவள விழா கொண்டாட்டங்கள் அதுதான். ரெண்டாவது வந்து அந்த அறிவு திருவிழான்னு அந்த புத்தகங்கள் அவங்களோட அக்ரெசிவாக அந்த படிப்பகங்கள் எல்லாம் வந்து, ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சதுக்கு வந்து அந்த படிப்பகங்கள் ஒரு பெரிய ரோல். சின்ன சின்ன இடத்துல கூட இப்போ கூட அதை ஆரம்பிச்சிருக்காங்க பல இடங்கள்லையுமே. 21 இவங்க வந்த பிறகு, பவருக்கு வந்த பிறகு அந்த திருவிழாவில் வந்து அந்த புத்தகங்கள் அவங்களோட திராவிடியன் லிட்ரேச்சரு, பெரியார் லிட்ரேச்சர், அப்புறம் அம்பேத்கரிஸ்ட், அதை அந்த லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சரும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி the participants, journalists, scores of journalists are so-called journalists அப்படி ஒன்றா இருக்கலாம். ராம் இருந்தார். அப்புறம் பல பத்திரிகையாளர் நண்பர்கள், பல்வேறு தொலைக்காட்சிகளில் பணியாற்றி திமுக சார்பாக பேசக்கூடிய நண்பர்கள், எல்லாரும் நண்பர்கள் தான். அவர்கள் வந்து ஒரு கட்சியோட பவள விழாவில் பேசுறதுன்றது வந்து நிச்சயமாகவே வந்து இது ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக தான் இருக்குது. அதாவது நான் கூட பேசியிருக்கேன் திமுக மேடைகளில், கலைஞரோட பிறந்தநாளுக்கு பேசியிருக்கேன், கலைஞரோட நினைவேந்தலில் பேசியிருக்கேன். நினைவேந்தலில் வந்து எனக்கு வந்து அவர் ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. அதனால் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம அதை பதிவு பண்ணணும். அது எந்த மாதிரியான நினைவேந்தல்னால் ஒன்லி பத்திரிகையாளர்கள் மட்டுமே கலந்து கொண்ட நினைவேந்தல். கலைஞர் இறந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு காரியம் பண்ணார். கலைஞருக்கு வந்து நினைவேந்தல் வந்து ட்ரிபியூட்ஸ் வந்து வெவ்வேறு தளங்கள்லேருந்து அவர் அரேஞ்ச் பண்ணார், வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இன்ஃபேக்ட் அண்ணாக்கெல்லாம் கூட அப்படி பண்ணதில்லை. அதாவது ஜூரிஸ் மட்டுமே, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு நினைவேந்தல், மருத்துவர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு நினைவேந்தல், ஆல் பார்ட்டி மீட்டிங் அது ஒன்று, அது ஜென்ரலாக பண்ணுறது. அப்புறம் வந்து கலைத்துறையை சார்ந்தவங்க மட்டுமே பண்ணது. இன்ட்ரெஸ்டிங்லி ஒன்லி ஜேர்னலிஸ்ட் கலந்து கொண்ட நினைவேந்தல் நடந்தது. 2 இடத்துல நடந்தது. திருச்சியில் ஒன்று நடந்தது, சென்னையில் ஒன்று நடந்தது. இன்ஃபேக்ட் வந்து திருச்சியில் நடந்ததுக்கு எனக்கு கூப்பிட்டப்போ நான் ஒத்துக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாங்க, போக முடியல. அதன் பிறகு சென்னையில் நடந்த நினைவேந்தலில் நான் கலந்துக்கிட்டேன். நான் இன்ஃபேக்ட் என்னோட அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப வைரல். அது வந்து இப்போ கூட வந்து அது வந்து ஆதனில் அதில் அவங்களோட தொலைக்காட்சியிலே திமுகவோட அவங்களோட இதுலேயே இருக்கிறதுல அது ஐ திங்க் நியர்லி 500,000 என்னமோ கிராஸ் பண்ணுச்சு. அது வந்து கலைஞருக்கு வந்து அவருடைய ஒரு பெரிய தலைவரோட மரணத்துக்கு பிறகு நம்ம நினைவேந்தல், அதுலேயே நான் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்த்து தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ இந்த பவள விழாவில் ஜேர்னலிஸ்ட் பேசினதை வச்சு பேசும்போது இந்த விமர்சனம் வரும், நீ கூட கலந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அது வேறு ஃபாரம், அது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கூட, ஸ்டாலினோட பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கூட 2 முறை அவர் முதலமைச்சரான பிறகு நான் பேசியிருக்கேன். ஆனால் டவுட்ஸ் இருந்ததா? அவங்க உங்களை இன்வைட் பண்ணும்போது போகலாமா வேண்டாமான்ற ஹெசிடேஷன் இருந்ததா? இருந்தது, அது உண்மை. எஸ், ஒரு டைலமா எனக்கு இருந்தது. நம்ம ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக ஒரு கட்சி மேடையில் நம்ம எப்படி ஏறலாம். தென் ஐ கன்வின்ஸ்ட் மை செல்ஃப் தட் சில எக்ஸப்ஷன்ஸை நம்ம கொடுக்கணும். ஏன்னா எ மேன் வித் 94 இயர்ஸ் அவர் இறந்து போகும்போது, ஹி ஹாஸ் ஓவர் 80 இயர்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். அண்டு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து நியர்லி 50 இயர்ஸ் வந்து தன்னை சுற்றி சூழல வச்சவர். அண்டு நான் ஒன்றும் போய் வெறுமனே வந்து பாராட்டு என்கோமியம்ஸ் வாங்க அதை மட்டும் நான் சொல்லலை. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ரெஜிஸ்டர்டு சம் ஆஃப் ஹிஸ் வீக்னஸஸ் ஆர் ட்ராபேக்ஸ் இன் அ வெரி டீசென்ட் மேனர். என்னோட முடிவு எப்படி, நான் வந்து என்னோட ஃபைனல் வேர்ட்ஸ் நீங்கள் அந்த நான் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். விமர்சனங்கள் வரும், நீ இவ்வளோ பேசிட்டு நீ ஏன் போய் பேசினேன்னு. பட் அந்த உரையை நீங்கள் காய்தல் உரத்து இல்லாமல் பார்க்கணும். அதில் நான் என்னோட கடைசி வார்த்தைகள் அந்த உரையில் நான் அதை தான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வரலாறு எல்லோரையும் ஈவிரக்கம் இல்லாமல் எடை போடும், கலைஞர் உட்பட. இதுதான் என்னோட வார்த்தை. ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நான் வந்து அவரை பற்றின என்னோட பதிவுகளை அங்கே வந்து செய்கிறேன். 2 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று வந்து அவரை நீங்கள் ஏற்றுக்கலாம், எதிர்க்கலாம், பட் அவரை ஒதுக்கி தள்ள முடியாது. கலைஞர்ன்ற ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஏற்றுக்கலாம், எதிர்க்கலாம், பட் அவரை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. 2வது, பல விஷயங்களை சொல்லிட்டு நான் இறுதியாக முடித்த வார்த்தை, எந்த வாசகங்களை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்தேன்னா, வரலாறு எல்லோரையும் ஈவிரக்கம் இல்லாமல் எடை போடும், கலைஞர் உட்பட. அவ்வளோதான். ஸோ எனக்கு அதில் எந்த விதமான செகண்ட் தாட்ஸும் இல்லை. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில், அவங்க அழைப்பு விடுத்த பொழுது வந்து எனக்கு ஒரு சஞ்சலம், ஒரு டைலமா இருந்தது. ஸோ இப்பயும் அது ஒரு கரெக்டான முடிவு தான் பார்க்குறீங்க? பட் இப்பயும் நான் கரெக்டான முடிவு தான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து நான் அவரோட பழகியிருக்கேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு சில பதிவுகள் அங்கே பண்ண வேண்டியிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் சில விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் அதையும் அந்த உரையில் பதிவு பண்ணேன். ஒரு விதத்தில் இந்த வாய்ப்பு ஒரு விதமான நன்றி நவில. பட் எல்லாருக்கும் அதை நம்ம பண்ணிட முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். சம் எக்ஸப்ஷன்ஸ் தான். வரலாற்றில் அந்த மாதிரியான மனிதர்கள் வந்து ரேராக தான் வராங்க. அதனால் நான் வந்து எனக்கு எந்த விதமான ரிக்ரெட்ஸும் இன்றைக்கி இல்லை.
நான் அது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி தெளிவாக இருக்குது. நான் 3 விஷயங்களை சொல்லணும். ஒன்று வந்து நான் அவரிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன், அதனால் ஒரு விதத்தில் நன்றி நவிழல். 2வது வந்து அவரை நீங்கள் ஒதுக்கலாம், ஏற்றுக்கலாம், பட் அவரை ஒதுக்கி தள்ள முடியும். அவரை நீங்கள் ஏற்றுக்கலாம், எதிர்க்கலாம், பட் ஒதுக்கி தள்ள முடியாது. 3வது சொன்னது பல விஷயங்களை நான் சொல்லிட்டு, வரலாறு எல்லோரையும் ஈவிரக்கம் இல்லாமல் எடைபோடும், கலைஞர் கருணாநிதி உட்பட. அவ்வளோதான். சரி, ஒரு சாரி இருக்கா? ஸோ எனக்கு உங்கள் கேள்விக்கான பதில் வந்து ரிக்ரெட்ஸ். எனக்கு எந்த வருத்தங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக கலைஞர் கருணாநிதியோட நினைவேந்தல்ல அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எனக்கு எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்ஸும் இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் அந்த மேடைக்கு போகலாமான்ற அந்த கேள்விக்கான பதிலில் வந்து சில நேரங்களில் போகலாம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். சார், இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ திமுகவை பொறுத்தளவுல பத்திரிகையாளர் மணியா இருக்கலாம், மற்ற பத்திரிகையாளர்களா இருக்கலாம், அவங்களோட என்கேஜ் ஆக வேண்டிய தேவை என்ன? அவங்கள ஏன் மேடையில ஏற்றணும்? மேடையில ஏற்றி சில விஷயங்கள் அவங்க பேசணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அறிவு திருவிழா எடுத்துக்கிட்டோம்னா என்றாம் மேடையில் உட்காந்துருக்காரு, மற்ற நிறைய முக்கியமான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அவங்கள ஏன் என்கேஜ் பண்றாங்க? அவங்களோட தேவை ஏன் ஏற்படுது? ஏன்னா அதிமுக பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பண்ணல. மீடியாவை வந்து தன்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல, இன்ஃபேக்ட் கலைஞரோட நினைவேந்தலுக்கு வந்து ஸ்கோர்ஸ் ஆஃப் ட்ரிபியூட் மீட்டிங்ஸ் ஸ்டாலின் அவர்கள் பண்ணது. இன்ஃபேக்ட் அதுதான் அவருடைய முதல் கலைஞர் மரணத்துக்கு பிறகு அவர் ஏற்று நடத்திய முதல் பெரிய நிகழ்வு. அதுதான் டிஆர் பாலு தான் கோஆர்டினேட் பண்ணார். இன்ஃபேக்ட் எனக்கு திருச்சிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போகிறதுக்குலாம் 3 தடவை டிஆர் பாலு என்கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு லீடர், நம்ம சாதாரண ஆள், நம்மக்கிட்ட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவங்க வாங்கினாங்க. பட் எனவே கடைசி நேரத்தில் என்னால் கலந்துக்க முடியாமல் போச்சு. 2வது அவங்க கூப்பிடும்போது தயக்கத்தோடு தான் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வருவாரான்னு கேட்டாங்க. பட் அது கண்டிப்பாக வருவாருன்னு அவங்க இப்போ அரேஞ்ச் பண்ணது வந்து ஐ திங்க் சேகர் பாபு தான் அரேஞ்ச் பண்ணார். நானும் போனேன், சென்னையில் நடந்ததால் போனேன். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி, அதனால் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுலையும் ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு சுணக்கம் இருந்தது. இங்கே நடந்த கூட்டத்துக்கு நான் போனேன். 2வது நான் முதல் முறை நடந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளாமல் போனதால் 2வது முறை கூட்டத்துக்கு என்னை அழைப்பதில் அவங்களுக்கு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பட் அவங்க மற்றவங்க கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட வச்சாங்க. நான் போனேன், நான் போய் கலந்துக்கிட்டு தான் பேசினேன். இட் வாஸ் அ வெல் ரிசீவ்டு பண்ணது வந்து. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்து என்றாம் உட்பட பல பத்திரிகையாளர்கள் கலந்துக்கிறாங்க. மற்ற கட்சிகள் இதை செய்யறதில்ல, திமுக ஏன் இது செய்யறதுன்னா, திஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். அவங்க வந்து பலரோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு இன்க்ளூசிவ் நேச்சரை கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது வந்து தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நியாயம் கற்பித்தலாக கூட அது இருக்கலாம். பட் இப்போ நான் வந்து கலைஞர் நினைவேந்தல்ல யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அது கரெக்ட். அது வந்து பட் இன்னைக்கு இந்த கட்சியோட பவள விழாவில் வந்து பத்திரிகையாளர்கள் கலந்துக்கிட்டு பேசுறதுன்றது வந்து எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா அதுவும் குறிப்பாக இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, அதிகாரத்தை கேள்வி கேட்கறது தான் பத்திரிகையாளர்களோட அடிப்படை தர்மம்னும் பொழுது, பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அவங்களையும் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக தான் கன்சிடர் பண்ணேன். ஈவன் மீடியா பர்சன் இன்க்ளூட்ஸ் அ யூடியூபர் ஆல்சோ. தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஏன்னா வடிவங்கள் மாறினாலும் விஷயம் ஒன்று தான். உங்களுக்கு வந்து எழுத்த சேனல் எழுதினாலும், மைக்கில் பேசினாலும், பேப்பரில் நீங்கள் எழுதினாலும், ஆல் இண்டியா ரேடியோ மீடியமில் பேசினாலும், யூடியூப்பில் பேசினாலும், நாளைக்கு வேறு வடிவங்கள் வந்தாலும் வந்து ஃபண்டமெண்டலி ஐ சப்போஸ் தீஸ் ஆர் ஆல் ஜேர்னலிஸ்ட். பத்திரிகையாளர்கள் தான் பொதுவான பார்வையில் தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்சியோட பவள விழாவில், அதுவும் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, அரசின் மீதான விமர்சனங்கள் கூர்மை அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது, பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கட்சியோட, அதுவும் திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது பவள விழா கொண்டாட்டங்களில் பத்திரிகையாளர்கள் மேடையில் ஏறி பேசுறதுன்றது வந்து எனக்கு பெரிய சங்கடத்தை, சஞ்சலத்தை கொடுக்குது. இதை பத்திரிகையாளர்கள் தவிர்த்திருக்கணும்னு எனக்கு தோணுது. யூ பிகம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அதிகாரத்தை கேள்வி கேட்கறதா உன் வேலைன்னும் போது, இன்ஃபேக்ட் ஐ கேன் சே தட் இது முரண்பாடாக இருக்கலாம் சிலருக்கு. அப்போசிஷனாக இருக்கும்போது கூட நீ பேசலாம், ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது நீ அந்த மேடையில் தோன்றுவதை நீங்கள் கூடியவரை குறைப்பது அல்லது அறவே தவிர்ப்பது கூட நல்லது. கட்சி மேடையில் எல்லாரும் கட்சி மேடையில் ஏறி நீங்கள் அரசு மேடையில் கூட சில நேரங்களில் பேசிடலாம். ஏன்னா அரசு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா கூட பேசிட்டு போயிடலாம், பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் கவர்மெண்ட். ரைட் ரைட். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டின் போது, தட் வென் யூ ஆர் ரூலிங் டிஸ்பென்சேஷன், நீங்கள் ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்பாடு செய்கிற கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் மேடையில் ஏறி பேசுகிறதும், அதுவும் பல பேர் பல விதமாலாம் பேசுகிறாங்க. அது அவர்களை எப்படி பத்திரிகையாளர்கள் என்று ஏற்றுக்கொள்வதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் நம்மளை எப்படி மதிப்பாங்க, எப்படி நம்மளை மதிப்பாங்க மக்கள்? அதான் என்னோட பாயிண்ட். இப்போ நேஷனல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சில ஊடகங்கள் காங்கிரஸ் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க, சில ஊடகங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் எந்த கட்சிக்கு இருந்தாலும் அந்த கட்சி மேடைகளில் அவங்க ஏற மாட்டாங்க.
ஏன்னா அந்த கட்சி மேடையில ஏறிட்டீங்கன்னா உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. Yes. நீங்க கட்சி மேடையில ஏறாம வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணா அந்த கட்சிக்குமே யூஸ். அந்த கட்சிக்கு மரியாதை. இல்லாட்டி உங்க கட்சி உங்களோட மீடியாவோட கிரெடிபிலிட்டி உடைஞ்சு போயிடும். அது அப்படிதான் போயிருக்கு இன்னைக்கு. ஏன் இங்க மட்டும் இல்ல இது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கும் நல்லது, மீடியாவுக்கும் நல்லது இல்ல. ஏன் அவங்களுக்கு ஸ்டேஜ்ல ஏறி உட்கார வச்சு அவங்க கிரெடிபிலிட்டியை உடைச்சு? இல்லைங்க, இது ஒரு பரந்துபட்ட விவாதம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவைன்னு நான் நினைக்கிறேன். திமுக நண்பர்களுக்கும் சேர்த்து தான் நான் அதை சொல்றேன். நான் சொல்வது திமுகவில் உள்ள விவரம் அறிந்த மனசாட்சி உள்ள நண்பர்கள். ஏன்னா நான் இதை பேசுறது கடும் விமர்சனத்துக்குள்ளாகும் எனக்கு தெரியும். பட் குறைஞ்சபட்ச தர்மமும் மனசாட்சியும் உள்ள திமுககாரன் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வான். See, a friction between government and media, a friction between a ruling party and media is always good for democracy. ஒரு பதட்டம், ஒரு சண்டை ஆளும் கட்சிக்கும் மீடியாவுக்கும் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது எப்பயுமே. அந்த மேடையில் நீங்கள் ஏறினீங்கனால ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா யூ லூஸ் யுவர் ஷீன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ பொதுமக்கள் இருக்காங்களே, திருவாளர் பொதுஜனம் இருக்காங்க, எல்லாருக்கும் ஓட்டு போடுறோம். தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி ஓட்டு போடுற மக்கள் இருப்பாங்க. சில தேர்தல் போடுவான், சில தேர்தல் போடாமல் கூட இருப்பான். அவங்க மீடியாவை எப்படி பார்க்குறாங்க? என்னதான் இருந்தாலும் மீடியா இஸ் மீடியா. இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். இட் இஸ் நாட் பார்ட், சர்டன்லி நாட் பார்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. யூ மே பி எ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம் at times, but 100% you should not be a part of the ruling party. Then you are finished. திமுக மேடையில ஏறி நீ வந்து திமுகவோட பவள விழா கொண்டாட்டாங்க. இல்லாட்டி குறைந்தபட்சம் எல்லா கட்சியோட மேடையிலையும் ஏறணும். எல்லா கட்சி மேடையிலையும் நான் கேட்குறேங்க, இப்போ பிஜேபியோட மேடையில இன்னைக்கு பிஜேபி சார்பு நிலை உள்ள பத்திரிகையாளர்கள் பேசுறாங்கன்னா அது திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்தெறிய மாட்டாங்களா? அங்கே ஐடியாலஜி, அவங்களோட பாலிசிஸு, இந்த கதெல்லாம் வேணாம். பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐடியாலஜியே இல்லாத பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐடியாலஜி இல்லைன்றதும் ஒரு ஐடியாலஜி தான். இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன ஐடியாலஜின்னு வாங்க, ஆன்டி டிஎம்கேவை தவிர வேறு ஐடியாலஜி இல்லைன்றதும் தவறான பார்வை. இட்ஸ் அ சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி. அப்போ ஏடிஎம்கே மேடையில் ஒரு பத்திரிகையாளர் திரும்பவும் சொல்கிறாங்க, தனிப்பட்ட தலைவர்களோட இரங்கல் கூட்டங்கள் அல்லது பிறந்த நாட்களில் ரேர் அக்கேஷனில் பேசுகிறத நம்ம அலோவ் பண்ணலாம், கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே. ரொம்ப ரேராக இப்போ கலைஞர் மாதிரி ஒரு பெரிய லீடர்னும் போது இரங்கல் கூட்டங்களை பேசுறதுல தப்பு இல்லை. பட் திமுகவோட 75வது ஆண்டு பவள விழாவில் பத்திரிகையாளர்களுக்கு என்ன வேலை? தென் யூ ஆர் பார்ட் ஆஃப் த டிஎம்கே. அப்படி உன்னை பத்திரிகையாளர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? ஹிந்து ராம் உட்பட நான் கேட்குறேன். மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற ராம், 80 வயது அவருக்கு, இஸ் எ லெஜெண்டரி ஃபிகர், நோ டவுட். பட் இன்னைக்கு அவர் எங்கே வந்து நிற்கிறார்? அவர் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாருன்னு கேக்குறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து நிக்கலையா? இந்த மாதிரிலாம் பண்ணலையா இதுக்கு முன்னாடிலாம்? சிபிஎம் கான்ஃபரன்ஸ்ல சில நேரங்கள் அவர் பேசியிருக்காரு. அங்கேயே அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஓகே. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மோடியை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, ஹிந்துத்துவ விமர்சனம் பண்ணுறீங்க, பிஜேபி இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்எஸ்எஸோட ஒரு கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க, அல்லது பிஜேபியோட ஒரு மீட்டிங், சம் பிஜேபி, இப்போ பிஜேபி வந்து 45 இயர்ஸ் ஆக போகுது. இந்த ஆண்டு ஏப்ரல் ஆரம்பித்தாங்க அவங்க வந்து பிஜேபியோட 45 இயர்ஸ் ஃபங்க்ஷனில் பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. இது ஆர்எஸ்எஸ் எப்படி எடுத்துப்போம்? ஆர்எஸ்எஸோட 100th இயர். ஆர்எஸோட 100th இயரில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மீடியா பர்சனாலிட்டிஸை வச்சு. அதில் மீடியா பர்சனாலிட்டிஸ் கலந்துக்கிட்டால் அந்த நிமிஷமே நம்ம அவங்கள தூக்கில் போட்டுருவோமா மாட்டோம். வில் ஹேங் தம், இன்ஸ்டன்ட் ஹேங்கிங். த சேம் ஹோல்ஸ் ஃபார் டிஎம்கே ஆல்சோ. நீ உன்னை பத்திரிகையாளர் எப்படி சொல்லிக்க முடியுன்ற நான் கட்சியோட நிகழ்ச்சியில் 75வது ஆண்டு விழாவில் நீ மேடையில் பேசுற. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள கூட நான் போல. the minute you enter the stage you are finished. Then how can you call yourself as a journalist? இதை வந்து இது பரந்தப்பட்ட விவாதத்துக்கு உட்படுத்தும். let the society, let there be a debate, Gabriel, about this subject. let தமிழ்நாடு debates about this issue. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கேட்குறேன், இப்போ இருக்க கூட பத்திரிகையாளர் நண்பர்களை கேட்குறேன், மீடியா பர்சன்ஸை கேட்குறேன், எடிட்டர்ஸை கேட்குறேன், இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டை கேட்குறேன், சோஷியல் திங்கர்ஸை கேட்குறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட 75th இயர், அதை தனியாக மீடியா பர்சன்ஸ் மேடை போட்டு விவாதிக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ என்ன பேசணும்னா நான் பேசுவேன். திமுகவோட 75 ஆண்டு கால வரலாறு, அதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சொசைட்டி என்னன்னு ஒரு மீடியா ஃபாரமோ அல்லது வந்து யாரோ ஒரு திங்கர்ஸ் ஃபாரம், ஒரு நான் டிஎம்கே ஃபாரம் வித் ரீசனபிள் அவுட்லுக் பேசணும்னா நான் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். பட் அவங்க மேடையில் போய் நான் எப்படி பேசுவேன்? அதுவும் அவங்க மேடையில் நான் பாராட்டி தான் பேச முடியும், அது சபை நாகரிகம். தென் யூ பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பார்ட்டி. இல்லை,
then you will lose your character of a journalist. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நான் பார்த்தல சார், நான் மீடியாவுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன், இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு. திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுறது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டுகள்லாம் திமுகவோட மேடையில போயிருந்திருக்காங்க. அவங்க பேசக்கூடிய விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு திராவிடியன் அண்டர்டோன் இருக்கும் அவங்களோட பேச்சுலலாம். ஐடியாலஜிக்கலா பெரியாரை சப்போர்ட் பண்ணி பேசலாம், திராவிடத்தை சப்போர்ட் பண்ணி பேசலாம், சுயமரியாதைன்னுலாம் பேசுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில சட்டிலா ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது அது அலௌட் இன் தமிழ் மீடியா. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம், இட்ஸ் பார்ட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம். இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக போகும்போது தான் நீங்க ஃப்ரிஞ்ச் ஆயிருவீங்க. நீங்க அந்த திராவிடியன் ஸ்டாண்டுக்கு எதிராக நீங்க திரும்பினீங்கன்னா யூ பிகம் அ ஃப்ரிஞ்ச் தமிழ் மீடியால. அப்படி ஒரு கல்ச்சர் இங்க டெவலப் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அது முன்னாடி ரொம்ப அதிகமா இருக்கும், இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது தப்பு இல்லை. தென் அடுத்த தலைமுறை அல்லது இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் மீடியா பர்சன்ஸ் எப்படி மதிப்பாங்க? இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குது, பார்த்துட்டு இருக்கான், அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். யங் மென் அண்ட் விமன் பப்ளிங் வித் யூத். அவன் வந்து ஜேர்னலிஸ்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரோல் மாடலா அந்த மேடையில் தோன்றினவங்க எல்லாம் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேஜ். ஐ கான் திங்க் அபவுட் இட். வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்க கலைஞரோட நினைவேந்தலுக்கு அழைப்பு வந்தப்போ உங்களுக்கு டைலமா, நல்ல கேள்வி கேப்ரியல். இது எனக்கு டைலமா இருந்தது. இன்ஃபேக்ட் டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஃபஸ்ட்டு மீட்டிங்கை நான் அவாய்ட் பண்ணதே அதுதான். பட் ஐ ஹவ் டு டெல் அ லை. ஏதோ பொய்யான காரணங்கள் சொன்னால் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவங்க போட்டாங்க. பட் செகண்ட் டைம் அழைப்பு வந்தப்போ என்னால் மறுக்க முடியல. அண்ட் ஐ வாஸ் கன்வின்ஸ் தட் ஓகே, வரலாற்றில் இந்த மாதிரியான தலைவர்கள் வந்து ரேராக தான் வராங்க, நம்ம அதனால் பதிவு பண்ணுறதுல தப்பு இல்லை. ரெண்டாவது அங்கே என்ன பேசுகிறன்றதும் முக்கியம். அதையும் நாங்கள் போய் இதை பதிவு பண்ணோம். அதான் கடைசியாக நான் சொன்னது வந்து வரலாறு எல்லோரும் ஈவிரக்கம் இல்லாமல் இடைப்படுவது போல் கலைஞரையும் இடைப்படுவோம். அதுதான் நான் சொன்னேன். பட் அவங்களோட பார்ட்டியோட 75th இயரில் தட்டு வேந்தார் இன் பவர் அதீதமான விமர்சனங்களுக்கு அரசு உள்ளாகி கொண்டிருக்கிறது. தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் த ஸ்டேட் நவ். எலெக்ஷன்ஸ் ஆர் நியரிங். அப்போ ஒரு பார்ட்டியோட மேடையில் போய் பத்திரிகையாளர்கள் பேசுறதுன்றது வந்து அப்போ அந்த கோர் கேரக்டரை மிஸ் ஆகுது. இது எதுலேருந்து வருதுன்னா டே ஒன்ல ஃபார் ஏஜஸ் இங்கே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து திராவிடியன் அண்டர் டோன்ஸில் பேசினா தான் அவன் ஜேர்னலிஸ்ட்டுங்க. அதை கொஸ்டின் பண்ணாலும் அவன் ஜேர்னலிஸ்ட்டு. சரி, இது ஒரு குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாதது நான் பார்க்குறேன். இன்றைக்கி சரியான உதாரணம் வந்து பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை, வட இந்தியாவில் இருக்காங்க. தேர் ஆல் பெரிய அளவில் ரிவார்டட் ஆல்சோ. ஆனால் அவங்கள எடுத்தெடுப்புலேயே சங்கீத் தான் இங்கே இருக்கவங்க பேசுவாங்க. அப்போ நீ யார்? ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஸ்வபன் தாஸ் குப்தா. ஸ்வபன் தாஸ் குப்தா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட். அது இஸ் அ பிஜேபி எம்பி. எந்த அளவுக்கு பிஜேபி எம்பியாக அவரை வந்து பிஜேபி போய் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பெண்ட் பண்ணிச்சுன்னா, he was a nominated MP to ராஜ்யசபா. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு ஏதோ லோக்சபாவுக்கு ஏதோ நின்று தோத்துறாரு. தோத்த பிறகு செகண்ட் டைம் நாமினேட் பண்ணுறாங்க. யூஸ்வலி அதை பண்ண மாட்டாங்க, அகேன்ஸ்ட் நார்ம்ஸ். அது அந்த அளவுக்கு பிஜேபி போய் வந்து தனக்கு தேவையான பத்திரிகையாளர்களை வந்து இன்னைக்கு வந்து வளர்த்துட்டு இருக்குது. அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. இது வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, திராவிடியன் ஐடியாலஜி வந்து ஹியூமனிஸ்டிக்கு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து டிவிசிவ் ஐடியாலஜி. then you are going to the merits of the case. ஸோ இது திமுகவோட இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், திமுக கொண்டாடட்டும், திமுகவோட தோழமை கட்சிகள் கொண்டாடட்டும். இன்ஃபேக்ட் வந்து அகடமிஷியன்ஸ் ஆர் பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் போய் கூட டிஎம்கே மேனாட்டில் பேசலாம், தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் தே ஹாவ் எ லீனிங்ஸ், தப்பே கிடையாது, அது அவங்க உரிமை. அது வந்து எக்கானமிஸ்ட், அகடமிஷியன்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ் பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சலபதி மாதிரி இருக்கவங்களோ அல்லது வந்து ரைட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களே கூட ஒரு பார்ட்டி நிகழ்வுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அகாடமியன் வந்து ஒரு ப்ராப்பர் அகாடமியனா இருக்கான்னா இல்ல கேப்ரியல், எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இருக்க கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஒரு அகாடமிஷியனுக்கு இல்லை. அங்க போய் அவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தோட கூட பேசலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ டிஃபர் ஆன் தட். ஜேர்னலிஸ்ட் பேச முடியாது. எ ஜேர்னலிஸ்ட் ஸ்டெப்பிங் இன்டு எ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போடியம் ஆன் தர் 75th இயர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இட்ஸ் அ டெத் நல் ஃபார் ஜேர்னலிசம். மக்கள் எப்படி நம்மளை மதிப்பாங்க நான் கேட்குறேன். இன்றைய தலைமுறை நம்மளை எப்படி மதிக்கும்? தட் டு when they are in power. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து நிறைய கேள்விகளும் இருக்கும். ஸோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்வை பார்க்கும்போது நிறைய யங் ஃபேஸஸ் பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி அறிவு திருவிழா நடத்துறாங்க, புத்தக கண்காட்சி அங்கே நடத்துறாங்க, ஒரு
தியரிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் ரிஜுவினேஷன் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தியரிட்டிக்கலா அந்த பழைய ஐடியாலஜி எல்லாம் ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. So, ஏதோ ஒரு வேற ஒரு சில விஷயங்கள் நாங்க பண்ண ட்ரை பண்றாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மள தகவமைச்சுக்கணும் விரும்பி ஒரு பிளஸ் பாயிண்ட் அபவுட் டிஎம்கே என்னன்னா, மாறிவரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதில் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குது, அடாப்டபிலிட்டி இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். காய்தல் ஒருத்தல் இல்லாமல் நம்ம அவங்கள விமர்சிக்கிறதுனா எக்ஸிஸ்டன்ஸ் 75 இயர்ஸ் அது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அதை தன்னை தகவமைச்சுக்குது. இட் ரீஇன்வென்ட்ஸ் இட் செல்ஃப். நல்ல பாயிண்ட் இது. அது யங் ஃபேஸஸ் அவங்க நிறைய புகுத்துனாங்க. அஃப்கோர்ஸ் பாராட்டி பேசுகிற ஜேர்னலிஸ்ட், மீடியா பர்சனாலிட்டிஸ், யூடியூபர்ஸ் எல்லாரும் இருந்தாலுமே நிறைய நியூ ஃபேஸஸ் இருந்தது. அது வந்து இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். கட்சிக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் அவுட்லுக்கை கொடுக்கணும். பழைய மூஞ்சிங்களே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் அவுட்லுக் வேணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் த ஸ்ட்ரென்த். கலைஞர் வந்து அவர் காலகட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபைன் டியூன் பண்ணார். ஸ்டாலின் அவருடைய காலகட்டத்தில் பண்ணார். நான் இப்போ உதய் அவருடைய காலகட்டத்தில் அந்த ஃப்ரெஷ் ஃபேஸஸை கொண்டு வர. தட்ஸ் ஒன் ஆஃப் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் 75th இயர் செலிப்ரேஷன்ஸ். தாராளமாக கொண்டாடுங்க, எனக்கு அதில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. பட் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் அது. வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் தோன்ற கட்சிகளில் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு அதுதான் நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் அர் ப்ளஸ் பாயிண்ட். அகாலிதள் கூட 1901 பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது. இன்றைக்கி வந்து தே ஆர் டிக்ளைனிங். பட் இவங்க ரோபஸ்டாக இருக்காங்க இன்னமும். எப்படியோ ஒன்று இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி அடாப்டபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. பிஜேபியோடையும் சேருவாங்க, காங்கிரஸோடையும் சேருவாங்க, தேர்ட் ஃப்ரண்ட்லேயும் இருப்பாங்க. தே ஹேவ் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோட்டிங்லேயே இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த நியூ ஃபேஸஸ் அதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு அவுட்லுக்கையாவது அட்டம் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ஃபேஸஸை கொண்டு வராங்க. அதுவும் உதயநிதி ஐ வாஸ் டோல்டு தட் அவர் வந்து தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கணும்னு விரும்புகிறாரு. கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, கட்சிக்கு வெளியில் இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்டிக் ஃபீல்டு, அகடமிக்ஸ், லிட்ரரி ஃபீல்டு எல்லா இடத்துலையுமே வந்து கட்சிக்காக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸ், நேச சக்திகள் வந்து ஒரு புது டீமை உருவாக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் அங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்ததும் 75வது பவள விழா கொண்டாட்டங்கள். ஸோ இப்படி பார்க்கலாம். இப்போ பார்ட்டியை பொறுத்தளவில் ஒரு விஷன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். எக்ஸாக்ட்லி. ஒரு ரிஃப்ரெஷிங்கான நியூ லுக் நமக்கு வேணும். எஸ், புது ஆட்களெல்லாம் உள்ள கொண்டு வரோம், ஐடியாலஜிக்கலா ஒரு டைரக்ஷனை செட் பண்றோம், எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த இவெண்டோட பர்பஸை புரிஞ்சுக்காம வந்து கலந்துக்கிட்டவங்க வெறுமனே புகழ்ச்சி, இண்டிவிஜுவல் குளோரிஃபிகேஷன்ல மாட்டிக்கிட்டாங்களோ? மாட்டிக்கல, அதுதான் அவங்களுக்கு இட்ட பணி. அது அவங்க செய்கிறாங்க, தெளிவாக செய்கிறாங்க. அப்போ இது வந்து லாங் டேர்மில் இது சர்வைவ் ஆமான்ற கொஸ்டின் ரொம்ப லெஜிபிளான ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தோணுது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்றது ரொம்ப சரியான அவதானிப்பு, பர்ஃபெக்ட் அசஸ்மெண்ட். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. அதையும் நம்ம இது வந்து ரொம்ப பூச்சி வேலை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெளியில் பவர்ஃபுல்லாக இருக்க ஒழிய உள்ளுக்குள்ளே அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் என்ன, பல கேள்விகள் இருக்குது. அதுவும் வந்து when you are in power you have a baggage of so many things. Corruption is a huge issue. In fact, somebody was talking corruption is not an issue. நீங்கள் தான் அந்த வீடியோ காமிச்சிங்க, யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு கரப்ஷன் ஒரு இஷ்யூ இல்லை. எனக்கு புரியல கேப்ரியல், இப்படிலாம் பேச முடியுதா மனிதர்களால்? கரப்ஷன் இஷ்யூ இல்லைன்றதை விட கரப்ஷன் பற்றி பேசுகிறவங்களெல்லாம் அக்யூஸ் பண்ணுறாரு அவர். அங்கே போய் நிற்குது. அதாவது ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, மதவாதம் தாங்க பிரச்சனைனா கூட ஒரு 10% அதை ஏற்றுக்கலாம். பட் ஊழலை பற்றி பேசுகிறவன் அயோக்கியன், ஊழலுன்றது வந்து எங்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்டவனுக்கு எதிரானதுன்றது மாதிரியான ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அவலம். அதை மேடையில் பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்து ரசிக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஹிந்து என் ராம். போஃபோர்ஸை பற்றி எழுதி உலக புகழ் பெற்ற ஹிந்து ராம் ஊழல் ஒரு பிரச்சனை இல்லை என்று ஒரு பத்திரிகையாளர் பேசுவதை கேட்டு அமைதியாக ரசித்து கொண்டிருக்கிறார். நீங்கள்லாம் என்ன ரோல் மாடலாக இது வரைக்கும் இருந்திருக்கீங்க அல்லது இனிமேல் இருக்க போகிறீங்க? சாரி, ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. எனக்கு அவர் he was my senior, today also is my senior. நிறையா நான் அவர்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், அவரோட ரைட்டிங்ஸ்லையும் அவரோட ஸ்பீச்சஸ்லையுமே. இஸ் அ அப்சல்யூட் ரோல் மாடல். பட் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாங்க இவங்கெல்லாம்? when somebody is speaking in front of ஹிந்து ராம்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? பஃபோர்ஸ் தான் ஞாபகம் வரும். ஒரு கவர்மெண்ட்டே கவுத்தாங்க சார். 80s வந்து பிறந்திருப்பீங்களா எனக்கு தெரியாது. 86, 87 அந்த பஃபோர்ஸை பற்றி அவர் எழுதி இட் லெட் டு த டவுன்ஃபால் ஆஃப் ராஜீவ் காந்தி. It led to the downfall of Congress. விபி சிங் சொன்ன பல பொய்கள் அது ஒன்று. அந்த அந்த இப்போ யூபியில் வந்து நேற்று கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் சீனியர் பேசிகிட்டு இருந்தார். அதாவது யூபிலெலாம் பல கிராமங்களில் வந்து அந்த 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 எலெக்ஷனை கவர் பண்ண ஜேர்னலிஸ்ட் அவர் சொல்கிறார், யூபிலெலாம் வந்து அட்டையில் வந்து பீரங்கியை செஞ்சு வச்சுட்டு, இந்த பீரங்கியை வச்சு தான் ஊழல் பண்ணியிருக்காரு ராஜீவ் காந்தி, இந்த பீரங்கி சுடவே சுடாது
இது நம்மளை பாகிஸ்தான் சண்டை வந்தால் இந்த பீரங்கி நம்மளை கை காட்டி கொடுத்துருவோம்லாம் பேசினாங்க. ஆக்சுவலி அதுதான் நம்மளை காப்பாத்துச்சு. அந்த 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 பொஃபோர்ஸ் பீரங்கியோட குவாலிட்டியில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இப்போ பச்சை பொய்ய விபி சிங் சொன்னார். அப்போ அந்த கரப்ஷனை வெளியில் கொண்டு வந்த சோகால்டு கரப்ஷனை வெளியில் கொண்டு வந்த பிதாமகர் என் ராம சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. வென் சம்படி இஸ் டாக்கிங் கரப்ஷன் இஷ்யூவே இல்லை, கரப்ஷனை பற்றி பேசுகிறவங்க அயோக்கியர்கள்னு சொல்லும்போது தென் வாட் சார்ட் ஆஃப் அ ஜேர்னலிஸ்ட் யூ ஆர்? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன், எங்கே வந்து நிற்குது இது? இதை எந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? இதை தனியாக ஒரு மேடையில் ஏதோ மேடையில் இவங்க பேசியிருந்தாங்கன்னா நான் பொலிட்டிக்கல் மேடையில், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேடையில், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேடையில் பேசினா மன்னிக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மேடையில் கரப்ஷன் வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஏழைகளுக்கு எதிரானதுன்னு சம்படி வாஸ் ஸ்பீக்கிங். அண்ட் ராம் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சைலண்ட்டாக அதை வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் டவுன்ஃபால் கேப்ரியல். இது வந்து ஏன்னா அவங்க இன்னமும் வந்து அவங்கள வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் இந்த சமூகம் நம்புது. ஏசிஜேயில் அவங்க அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. சரி, ஆஃப்லேட் இவங்கெல்லாம் வந்து எங்கே வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு? இது அடுத்த தலைமுறை மூஞ்சில துப்பாதா? நம்ம மூஞ்சில இது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு எப்படி பேச முடியும்? இன்னைக்கு கம்யூனலிசம் வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கரப்ஷன். எங்கெல்லாம் கரப்ஷனும் ஃபேமிலி ரோலும் தலைவிரிச்சாடுதோ அங்கே ஃபேசிசமும் கம்யூனலிசமும் வளர்ந்தே தீரும். இது பேசிக் ட்ரூத். ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவைன்றது யூனிவர்சல் ட்ரூத். நீ என்ன சொல்கிற? ஊழல்னு யாராவது பேசினா அவன் தான் முதல் எதிரி. ஊழல்னு எங்களை சொல்கிறீங்கன்னா எம்பவர்மெண்ட்டுக்கு எதிரானவன் நீ. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு எதிரானது. உலகத்தில் யாருமே சொல்லாத தத்துவமாக இருக்க. அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை வந்து ஸ்டாச்சுலேருந்து எடுத்துடலாமா? டிவிஎஸ்சியை, சிபிஐயை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, விஜிலன்ஸ் கமிஷன்லாம் மூடிடலாமா இழுத்து? வெக்கமா இல்லையா இப்படி பேசுறதுக்கும்? இப்படி பேசுறத கேட்டுக்கிட்டு ராம் மாதிரி இருக்க பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்கிறதுக்கும் வெக்கமா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் கைத்தட்டுறாங்க, அந்த இடத்துல கைத்தட்டுறாங்க எல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஆக்சுவலா தவறான விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும். ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்தாதான் தவறான விஷயங்களை செய்யவே முடியும். அந்த மாதிரி இது வந்து திமுகவோட 75வது ஆண்டு பவள விழால ஊழல் ஒரு பிரச்சனையா இல்ல, ஊழல் என்று பேசுபவர்கள் தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவங்கன்ற உரைகள் அனுமதிக்கப்படுதுன்னா இது வந்து ஒரு டிஃபென்ஸாகவும் அவங்க பண்றாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மேலே ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்கும் அவங்க பண்றாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஜஸ்டிபிகேஷன் ஆக்சுவலா எல்லாரும் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட 75th இயர் ஃபங்க்ஷன்ஸ்ல நான் டிஎம்கே பர்சனை வச்சு, ஜேர்னலிஸ்ட்டை வச்சு திமுகவோட ஊழல்களை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். சார், இப்போ கடைசியா ஒரு விஷயத்தை நம்ம பேசிடுவோம். இப்போ நீங்க சொன்னது மாதிரி கருணாநிதி அவர்கள் ஒரு டீம் வச்சிருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீமை உருவாக்குனாரு. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தேவையான ஒரு யங்கான ஒரு டீமை உருவாக்குறாரு. கருணாநிதி அவர்கள் பீரியட்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் பீரியட் மாறும்போது ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அதுக்கு நிறைய போதிய டைம் இருக்கு. ஸ்லோவா ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது, ஸ்லோவா அந்த டிரான்சிஷன் நடக்குது, அவர் ஒரு சர்க்கிள் உருவாக்குற அதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ அந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடா நடக்குது, ரொம்ப குயிக்கா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல மாற்றங்கள் டக் டக்கு நடக்குது. அவர் கையில அதிகப்படியான பவர்ஸ் ரொம்ப வேகமா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, அவர் ஒரு யங் டீமை உருவாக்குறாருன்னா அதை அகாமடேட் பண்றதுக்கு சில ஓல்டு ஆட்கள்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள். அது கட்சிக்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இல்லை, அது அந்த பேலன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். என்னென்னா, ஓல்டு பீப்புளை வந்து ஓரங்கட்டும் பொழுது அஃப்கோர்ஸ் அவருக்கான ஒரு யங் டீமை அவர் பில்டு பண்ணிக்கிறாரு உதயநிதி. ஓல்டு பீப்புளை ஓரங்கட்டும் போது அந்த ஓல்டு பீப்புளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள அகாமடேட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஈக்குவலிபிரியத்தை மேனேஜ் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம் நீங்கள் அவங்களை புரிஞ்சுக்கணும், தேர் வெரி கிளவர். ஓல்டு பீப்புளை அப்படியே தூக்கி வெளியில் போட்டோம்னா அது ஒரு பவர் ஈக்குவேஷனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துன்றது அவங்களுக்கு புரியுது. எலக்ட்ரலாக மட்டும் இல்லாமல் இந்த லாங் ரன் ஆல்சோ அதை அவாய்டு பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதோட டேஞ்சர் அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, ஐ வாஸ் டோல்டு தட் அவங்க வாரிசுகளுக்கு அங்கே அடிக்குவேட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். உங்களுக்கு இல்லை, அவங்க மருமகளை கொடுக்குறோம், மகனுக்கு கொடுக்குறோம். ஆல்ரெடி மகன் இருக்கான், எக்ஸை நகர்த்தணுன்றாங்கன்னா இன்னொருத்தர் கொடுத்துரும், மருமகளை கொடுத்துரும், மருமகனை கொடுத்துரும். சரி, சம் சார்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் ஹஸ் பீன் ஒர்க்ட் அவுட். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அந்த கட்சியில். கட்சி ஸ்பேஸை கிரியேட் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஃபேமிலி பார்ட்டியா, அட் த எண்ட் ஆஃப் த டே. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி.